Mình cùng nhau nắm tay, tay, tay để cùng nhau đắm say, say, say. Em biết khi yêu thì còn thì ta cảm thấy thật đau đầu. தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுடுச்சு. கிழக்கு தென்கிழக்கு சுமார் 450 மழையோ புயலோ எந்த சூழ்நிலையுமே உங்கள் கார்டனை உங்கள் அனுஷிகா அக்ரி உடனே வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பெருங்கலத்தூரில் கார்டன் ஒர்க்குக்காக மழை டைமில் நம்மளை ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு. இந்த மழை சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீடு சுட் பண்ணிடுறாரு. மேலே வச்சிருக்க எல்லா செடிகளையுமே எந்த செடியும் உடையாமல் நம்மளுக்கு புது வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம டீம் உடனே பக்காவாக களத்தில் இறங்கி எல்லா வேலைகளையும் கச்சிதமாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. செடி ஒன்று பார்த்தீங்கன்னா மல்லி, செம்பருத்தி, சாமந்தி, நித்தியமல்லி, ஜாதி மல்லி, ரோஸு, பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருந்தாரு. அது இல்லாமல் கீரை பேக்கில் ஒரு 5 வெரைட்டி கீரை வச்சிருக்காருங்க. இது இல்லாமல் ஆலோவேரா, இது மாதிரி நிறைய வெரைட்டி இது வச்சிருந்தாருங்க. இது ஒன்றுமே பார்த்து ஒரு 4வது மாடியிலேருந்து கீழே இறக்கி அதை இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இந்த டீம் பக்காவாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 பேக் வச்சிருந்தாரு. ஒன்றும் இல்லாமல் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட அம்மா வீட்டில் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே வந்து புது வீடு அப்படின்றனால நல்லா டைல்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எந்த இடத்துலையும் கரைகளோ மண்ணோ தூசி எதுவுமே இல்லாமல் பக்காவாக எனக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு போய் க்ரோ பேக், ட்ரெயின்செல் மேட்டு, பாட்டி மிக்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. எல்லா செடிகளையுமே அழகாக எடுத்து ரீபார்ட் பண்ணி அவங்கவுங்க பேக்ல அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கீழே எல்லாமே ட்ரெயின்செல் மேட்டு போட்டு அழகாக எல்லாமே லைன் பை லைனாக வச்சாச்சு. கிட்டத்தட்ட எல் ஷேப்பில் இருந்துச்சு அவங்க வீடு. மாடி ஃபுல்லாக எல்லாம் போட்டு முடிச்சோன்னா மொத்த வேலையும் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா அழகாக நீட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. மழையோ புயலோ எந்த ஒரு சூழ்நிலையுமே கச்சிதமாக வேலையை நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம டீம் எப்பவுமே தயார் நிலையில் வச்சிருந்தோம். அதனால இந்த வேலையை நம்மளால சீக்கிரமாக செஞ்சு முடிஞ்சு எல்லாமே செடி வகை அப்படின்றனால ஈஸியாக ஒவ்வொரு தொட்டியிலுமே வந்து ரீபார்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இதே நம்ம விதை போடுறோம் இருந்துச்சு அப்படின்னா மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் போட சொல்லியிருந்தோம். அந்தந்த விதைகளுக்கு ஏற்ற மாதிரி செடிகள் பேக்கு, கீரை பேக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம். வேலை முடிஞ்ச கையோட அப்படியே எந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னால எல்லா தொட்டிகளுமே தனித்தனியாக அலோகேட் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம். ஸோ வீடே பார்க்கறதுக்கு பழைய டைல்ஸ் எப்படி போட்டுருந்தோம் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் பொலிவாக இருந்துச்சு. முறை ரொம்ப ஹாப்பி. அவர் இந்த மாதிரி சர்வீஸ் அவர் எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு எங்கள் சர்வீஸில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் உடனே தயாராக நான் ரொம்ப ஹாப்பிங்க, நானும் என்னோட ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி ஒரு ஃபீட்பேக் இப்போ உங்களுக்கு. தோட்டம் இவங்க கிட்ட தான் நாங்கள் பழைய வீட்டில் போட்டிருந்தோம். இப்போ வந்து வீடு மாறி ஷிஃப்ட் பண்ணதுனால மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ மார்னிங் 10 o'clock தான் கால் பண்ணியிருந்தோம். ஸோ 15 minutesலேயே எல்லாருமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரேஸ் எல்லாமே புதுசாக போட்டோம். அது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், நம்ம வீடு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது. ஸோ 4 பேர் வந்தாங்க. ஸோ ப்ராப்பராக அவங்க எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி மண் எல்லாத்தையுமே தனியாக அரேஞ்ச் பண்ணி செடி எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி ப்ராப்பராக கொண்டு வந்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் விவேக் நகருக்கு ஷிஃப்ட் ஆகிருப்போம் நாங்கள். ஸோ செடி எல்லாமே ப்ராப்பராக கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத மாதிரி ஸோ அவங்களே செட் பண்ணி அந்த ட்ரேஸ் எல்லாமே போட்டு ஸோ க்ளீனிங் முதற்கொண்டு ப்ராப்பராக பண்ணி நமக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் பூச்சி மருந்து எல்லாமே அவங்களே செட் பண்ணி அடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ 2 weeks ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானே என் ஒய்ஃபும். ஸோ செட் பண்ண விதம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அனுஷிகா நியூ பெருங்குளத்தூர். இந்த மாதிரியான கார்டன் ஒர்க்கு, கார்டன் மெயின்டெனன்ஸ், ரீபார்ட்டிங் ஒர்க்கு உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுமா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமான இன்ஃபர்மேட்டிவ் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் அனுஷிகா அக்ரி, நான் உங்கள் கணேஷ்.